வலி தான் கர்மம் போராட்டமே. வலியை பார்த்து வலிக்குதே நினைக்கக்கூடாது. வலியை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. வீட்டை குடிச்சு போது எப்படி அதுக்கு வலிக்குது உடம்புல எடுக்கிறோம்ல அதே மாதிரி எடுப்பார் சொல்லுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் தான் செய்யற அந்த வேலையை அவன் நம்மளை விரும்பிட்டான்னு அர்த்தம். சாமி நம்மளை விரும்பிட்டான், அவன் தான் துன்பத்தை கொடுப்பான். துன்பம் என்பது சுத்தப்படுத்துற வேலை, அது கஷ்டப்படுத்தல, அழகுபடுத்திருக்காரு. மேலும் பிரம்மாண்டமா மாற்றக்கூடாது அர்த்தம். அதுக்காக சாமி செய்யறாரு. அதனால ரொம்ப ஆனந்தமான பயணம். ஜாதகம்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அந்த விஷயத்துல தான் இருந்தேன். இன்னைக்கு என் மகளுக்கு கல்யாணத்துக்கு ஜாதகம் இருக்காது. அப்ப இருந்துதான் ஜாதகத்துக்குள்ள ஏன் இப்படி, அதாவது பிள்ளைக்கு ஜாதகம் எடுக்கிற வரைக்கும் பிள்ளைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஜாதகத்தை எடுத்த உடனே இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரியே செஞ்சாங்க. எங்க போனாலும் ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரியே, உங்களை பிள்ளையோட ஜாதகத்தை கொண்டு போனாலே பயமுறுத்துற மாதிரியே இருந்தாங்க. இப்படியே போகையில யூடியூப்ல மாத்தி மாத்தி பார்த்து இது எதனால அதனால வந்து அப்படியே 2-3 வருஷமா போனேன். இப்படியே பார்த்து பார்த்து பொதுவாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப என்னை சுற்றி என் மகளே சொன்னான், ஏன் இப்படி நீயா எதுக்கு சொல்ற, எதையுமே ப்ராப்பராக படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்நேரம் ஐயாவை பற்றி தெரிய வந்ததுனால வந்தப்பையே 2வது கிளாஸ் போட்டு அப்படியே சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதோட உள்ள வந்ததுலேருந்து அப்போ அறகுறையா தெரிஞ்சது. இப்போ நல்ல விளக்கமாக புரிகிற அளவுக்கு நல்லா புரிஞ்சு வருது. அதே மாதிரி அடுத்தடுத்து கொண்டுட்டு போய் நம்ம நல்லபடியாக எல்லாருக்கும் கொண்டு சுத்தணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக தான் வந்தது. இப்போ வரைக்கும் அதே முயற்சியில் இன்னும் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்க்கலே பயமாக இருந்தது. இப்போ நம்ம படிக்க அது கொஞ்சம் பயம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரி இதனால தான் இது, சரி அப்போ அது சரியாகணும், நம்மளை அவங்க அப்படி பயமுறுத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறது இப்போ நல்லா நிறைய விஷயங்கள் புரியுது. இந்த முதுநிலையை முடிச்சதும் நல்லா இருக்கும்.